ராசநாயம் அவர்கள் கலையத்தில் நிற்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அவரும் வந்து அடுத்த வார்த்தையை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக நிற்கிறார். 110 நாடுகள் நிற்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு நாங்கள் கனடாவில் இருந்து தான் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர் ஆன்டேரியோல இருந்து வந்து அந்த வார்த்தையை தருவார். பாஸ்டர். நேயர்களே, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. God bless you. ஆமென். நாங்கள் இன்றைக்கு அவிசுவாசத்தையும் விசுவாசத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய அவிசுவாசத்தை இந்த ஒன்றான மெய்த்தேவனில வைக்கிற அவிசுவாசத்தை நீக்கி போட வேண்டும். அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல நாங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும். அவிசுவாசம் வரும் பொழுது நீங்கள் தேவனிடத்துல ஜெபம் பண்ண வேண்டும். என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி போடும் என்று கேட்கும் பொழுது அவர் நீக்கி போடுகிற தெய்வமாக இருக்கிறார். நான் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய வசனங்கள் சத்தியமாக இருக்கிறது. அது நித்தியத்துக்கு எங்களை அழைத்து செல்கிறது. இன்றைக்கு பின்னும் மறுமையில உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு தருகிற வசனங்களாக நித்தியமாக உம்மோடு கூட வாழுகிற வாழ்வை, ராக்காலம் இல்லாத ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வை தருகிற வசனங்களாக இருக்கிற அந்த வசனத்தை விட்டு நாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்காமல் முன்னோக்கி போக இந்த சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோவில கேட்கிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுவீராக. ஒவ்வொருவரையும் இந்த வசனங்கள் மூலமாக உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. எங்களுடைய தேவன், இந்த வேதாகமம் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தான் தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், 100% விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரிகைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். அவர்கள் எங்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு வேதாகமத்தில் எங்களுடைய தேவன் தருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சொன்னபடி நடக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. இயேசு மரிப்பதை பற்றி சொன்னார், சொன்னபடி அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவரில் நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். ஒரு மெய் தேவனாக அவருடைய வார்த்தைகளை அறிய அறிய உங்களுடைய விசுவாசத்தின் அளவு கூடுகிறது. பாருங்கள், ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். தேவனுடைய வசனத்தை நாங்கள் அனுதினமும் உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய இருதயம் நிறைகிறது அவருடைய வார்த்தையால. எங்களுடைய ஆத்துமா நிறைகிறது அவருடைய வார்த்தையால. ஆத்துமா தேற்றப்படுகிறது. இந்த ஆத்துமாவில தான் துக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இந்த துக்கத்தை எடுத்து போட்டு சந்தோஷத்தை தருகிற வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் ஒரு பொழுதும் பலவிதமான வஞ்சிக்கிற ஆவிகள் உங்களை தவறான வழியில இழுத்து செல்லும். ஆனாலும் நாங்கள் தேவனுடைய வசனத்தை, இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை ஒரு பொழுதும் மறுதளிக்காமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், மரிக்க வேண்டி இருந்தால் கூட இயேசுக்காக, இயேசு எப்படி மரித்தாரோ, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் மறுதளித்தோமானால் பிசாசு எங்களுடைய ஆவியை இழுத்து நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவரோட இயேசுவோட கூட பாடுகளை சகித்தோமானால்
இயேசுவோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் இயேசுவும் நம்மை மறுதலிப்பார். நாங்கள் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது இயேசு பிதாவிடத்தில் எங்களை பற்றி அறிக்கையிடுகிறார். என்னை பற்றி அறிக்கையிடுகிறவர். அவருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் தேவரிடத்திலே இந்த மகன் இந்த சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோவில் ஊழியர் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார்கள், இயேசுவை உயர்த்துகிறார்கள். அப்படி இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வரும் பொழுது இயேசு அந்த நேரத்தில தேவனிடத்தில இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது என்று தேவனிடத்தில் வெளிப்பட்டு தேவனிடத்தில் அவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். மறுதலித்தால் இன்றைக்கு பல உலக மக்கள் இன்னைக்கு இயேசுவை மறுதலிக்கிறார்கள். இயேசுவும் இப்படியான மறுதலிக்கிற மக்களை தேவனிடத்தில் அவரும் மறுதலிப்பார். நீங்கள் மறுதலித்தால் அவரும் மறுதலிப்பார். பாருங்கள், வீணான விக்கிரகங்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. வீணான தெய்வங்கள், கர்த்தரோ மெய்யான தெய்வம். இந்த மதங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், ஒருவருக்கு ஒரு தீமை கூட செய்யாத நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர் தான் இயேசு. அவரை நீங்கள் ஒரு பொழுதும் மறுதலிக்க கூடாது. எந்த மக்களும் இயேசுவிடத்துல வந்து நன்மைகளை மட்டும்தான் எடுத்துக் கொள்ள முடியும். பாருங்கள், தீமையை தருகிறவன் பிசாசாக இருக்கிறான். தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக வஞ்சிக்கிறவனாக, திருடுகிறவனாக, கொல்லுகிறவனாக, அழிக்கிறவனாக, பாருங்கள், யுத்தங்களுக்கு எல்லாம் காரணம் அந்த பிசாசாக இருக்கிறான். கொல்லுவது, திருடுவது, அழிப்பது, நாடுகளுக்கு இடையில பிரச்சனைகளை உருவாக்குவது, சமாதானத்தை தடுப்பது எல்லாம் பிசாசினுடைய கிரிகைகளாக இருக்கிறது. பாருங்கள், விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் அற்புதங்கள் அதிசயம் நடக்கும். பாருங்கள், விசுவாச குறைவு உங்களில் இருக்கக்கூடாது. இந்த சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோவில் கேட்கிற மக்களிடத்துல விசுவாசம் இருக்கிறது. இந்த இடத்துல தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசம் இல்லாத இடத்துல இயேசு கிறிஸ்துவால கூட அற்புதங்களை செய்ய முடியாமல் போய்விட்டது. பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில அவர்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. தன்னுடைய சொந்த ஊரில பாருங்கள், இயேசுவால் அற்புதம் செய்ய முடியவில்லை. இயேசுடைய குடும்பத்தை அவர்களுக்கு தெரியும். பாருங்கள், அவர்கள் இப்படித்தான் இயேசுவை அவர்கள் பார்க்கிறார்கள். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? பாருங்கள், எங்களுடைய இயேசு பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மற்ற பிள்ளைகள் தான் இந்த யோசே, சீமோன், யூதா, யாக்கோபு. பாருங்கள், இன்றைக்கு அந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் தேவனுடைய குமாரனாக பரிசுத்த ஆவியினால இயேசுவாக இந்த உலக இரட்சகராக இந்த உலகத்துல பிறந்து எங்களுக்காக பரிகுலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில இரத்தத்தை மடித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உயிருள்ள தெய்வமாக. இயேசுவுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பாவம் கூட செய்யாதவர் தான் இயேசு. என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்த கூடும் என்று சொன்னவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், மாற்கு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர் வாழ்ந்த இடத்திலே அவருடைய குடும்பத்திலே இருக்கிற அந்த மக்கள் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். பாருங்கள், அவரால் அதிக அற்புதங்களை அவருடைய ஊரில செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அவிசுவாசப்பட்டவர்களாக சாதாரண பிள்ளைகளை போல எல்லாரையும் பார்த்தார்கள். இயேசு ஒரு பாவம் இல்லாதவர், பரிசுத்தர் என்பதை அவர்கள்
ஒரு தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வசனங்களின் மூலமாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கிறது. அவர்தான் பரிசுத்தர். பாருங்கள், இயேசுவிடத்துல ஒரு ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். பாருங்கள், ஒரு மனிதன் தன்னுடைய ஊமை செவிடுமான ஒரு ஆவி பிடித்த மகனை அந்த சீடர்களிடத்துல கொண்டு வருகிறார். அவர்களால துரத்த முடியவில்லை. அவர்கள் இயேசுவிடத்துல கேட்கிறார்கள், எங்களால ஏன் துரத்த முடியாமல் போய்விட்டது? பாருங்கள், அவர் இயேசு சொல்லுகிறார், அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியை, நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்கள். விசுவாசம் இல்லாத சந்ததியை, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவனை அப்படியாக இயேசுவிடத்தில கொண்டு வந்தார்கள். அந்த ஆவி அவனை அலக்களித்து அவன் தரையிலே விழுந்து நுரைதள்ளி புரண்டான். பாருங்கள், இப்படியாக இவனை கொல்லும் தகப்பன் சொல்லுகிறார், இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பாருங்கள், மனதிறங்கும் என்று சொல்லி அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்காக இயேசுவிடத்தில் கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், உடனே பிள்ளையின் தகப்பன் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் அந்த தகப்பனிடத்துல ஒரு அவிசுவாசம் இருந்தது. பாருங்கள், விசுவாசிக்கிறது இயேசு இடத்துல சொல்லுகிறான், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். பாருங்கள், இந்த 3 காரியங்களை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், எனக்கு என்னுடைய அவிசுவாசம் நீங்க வேண்டும், அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீர் விட்டு பாருங்கள். கண்ணீர் விடும் பொழுது நீங்கள் மனிதர்களிடத்துல ஒரு பொழுது நீங்கள் கண்ணீர் விடாதீர்கள். தனிமையில இருந்து இயேசு இடத்துல கண்ணீர் விட்டு பாருங்கள். ஒவ்வொரு அந்த இடத்துல அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். கண்ணீரோடு வருகிற மக்களுக்கு நான் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல எங்களுடைய மனதுருக்கத்தின் ஆவி செயற்பட்டு அவர்களுக்கு அந்த அற்புதத்தை செய்கிறது. பாருங்கள், இப்படியாக அதோடு சத்தமிட்டு சொல்ல வேண்டும், உதவி செய்யும் என்று கண்ணீரோடைய சத்தமிட்டு அந்த தகப்பன் இயேசுவிடத்துல கேட்டு அவன் அந்த அற்புதத்தை பெற்று கொண்டான். பாருங்கள், இப்படியான இயேசுதான் எங்களுடைய தேவன். அவர் எப்பொழுதும் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு அவன்படியாக செத்தவன் போல நிலத்தில விழுகிறான். பாருங்கள், இப்படியாக மார்க்கு 9:27 இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினான். உடனே அவன் எழுந்திருந்தான். பாருங்கள், இப்படியாக சீடர்கள் வந்து கேட்கிறார்கள், எங்களால் ஏன் முடியாமல் போய்விட்டது? பாருங்கள், அதற்கு அவர் மார்க்கு 9:29 இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றே மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது. ஒன்று, நீங்கள் விசுவாசத்தின் அளவுகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். கடுகு ஒரு சிறிய விதியாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அறிய அது வெளிச்சத்தை தருகிறதாக இருக்கிறது. அது நன்மைகளை தருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. அத்தோடு பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்று இவ்வகை பிசாசுகள் பாருங்கள் அதற்கு தான் பயப்படும். பாருங்கள், இயேசு பெர்ஃபெக்டாக அந்த பிசாசுகளை அதட்டி அகற்றினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்து முதலாக பாருங்கள் இந்த மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். பாருங்கள், அந்த அவளிடத்திலே இருந்து பிசாசுகளை அவர் அகற்றினார். பாருங்கள், மகதலேனா மரியாளை அவர் நேசித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மகதலேனா மரியாளும் இயேசுவை நேசித்தார். இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு அவர் அவருடைய அன்பை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், பாவம் அகற்றப்படும். நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இயேசுவை நீங்கள் எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறீர்களோ உங்களுடைய பாவத்தை அவர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார்.
அப்படி பாருங்கள், மகதலேனா மரியாள் இந்த பாவத்தை நீக்கினார். முதலாக அன்பை காட்டி தரிசனமாகினான். பாருங்கள், இரண்டாவது தடவையாக அவர் தரிசனம் கொடுக்கும் பொழுது மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். பின்பு மார்க்கு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில அவர்களில் இம்மா சீடர்களுக்கு பாருங்கள் மறுரூபமாக தரிசனமாகி அந்த இம்மா சீடர்களோடு இயேசு பேசிக்கொண்டு போகிறார். இயேசு அறியாதபடி அவர்களுடைய கண்களை மறைத்து பாருங்கள், அவர் அப்பம் விற்கும் பொழுது அவர்களுடைய கண்களை திறந்து நான் தான் இயேசு என்று அவர் இம்மா சீடர்களுக்கு தரிசனத்தை வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கும் அறிவித்தார்கள். அவர்களும் அவர்களை நம்பவில்லை. பாருங்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான், ஆனால் அவர்கள் நம்பவில்லை. பாருங்கள், அடுத்த தடவையாக யோவான் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கும் பொழுது, யோவான் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு இருக்கவில்லை. பாருங்கள், யூதாஸ் இல்லை, தோமா கூட அந்த இடத்துல அவன் இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் பாருங்கள், அந்த அத்தனை சீசர்களுக்கும் தேவன் அவர்களிடத்துல போய் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். சமாதானத்தை அவர் அந்த சீடர்களுக்கு, தோமா இல்லாமல் அந்த மற்ற அத்தனை சீடர்களுக்கும் சமாதானத்தை கூறுகிறார் இயேசு. பாருங்கள், இப்படியாக அவர்கள் தோமாவுக்கு சொன்னது போது கூட தோமா அந்த இடத்துல இல்லையா, நான் தோமாவுக்கு அறிவித்த பொழுது தோமா கூட விசுவாசிக்கவில்லை. பாருங்கள், அப்போ தோமா சொல்லுகிறார், மற்ற சீசர்களை கர்த்தரை கண்டோம் என்று அவருடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணைகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். பாருங்கள், யோவான் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில இயேசுவோடு கூட இருந்தவன் 3.5 வருடங்கள் இயேசு இந்த அற்புதங்களை அதிசயங்களை பார்த்தவன். அவன் கூட பாருங்கள், நான் அவருடைய காயங்களை பார்க்க வேண்டும், அவர்தான் இயேசு என்று நான் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவன் விழாவிலே கையை போட்டு பார்த்தால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். பாருங்கள், இயேசு மீண்டுமாக தோமாவுக்காக பாருங்கள், யோவான் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவனுடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். இயேசு பாருங்கள், ஆவியோடும் சரீரத்தோடும் இருக்கக்கூடியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரித்து உயிர்த்தெழுந்து சரீரத்தோடு இரத்தத்தோடு உயிர்த்தெழுந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பூட்டப்பட்ட அறைகளின் மத்தியில இருக்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த இடத்துல பாருங்கள், சரீரத்தோடு சயின்ஸால நம்ப முடியாது, உலக மக்களால நம்ப முடியாது, நாங்கள் நம்புகிறோம். அவர் ஆவியாகவும் பூட்டப்பட்ட கதவுகளுக்கு எல்லா இடத்தாலையும் அவர் ஊடுருவக்கூடியவராக இருக்கிறார். இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, தோமா என்ன நினைத்தான், என்ன சொன்னான் என்பதை இயேசு அறிந்தவராக. பாருங்கள், தேவனுக்கு உங்களுடைய நினைவுகளை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள், உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் என்ன பிளான் வைத்திருக்கிறீர்கள்? இயேசுவுக்காக வாழ போறீர்களா அல்லது உலகத்துக்காக வாழ போகிறீர்களா என்பது எல்லாம் தேவன் இயேசு அறிந்தவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், என் கைகளை நீட்டி என் விழாவை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அவிசுவாசியாக இருக்காது. நீ என்னோடு இருந்து என்ன நான் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து இப்படித்தான் இயேசு தோமா நினைத்திருப்பான். இவ்வளவு காலம் நான் அற்புதங்களை கண்டேன், ஆனால் நான் அவிசுவாசியாக இருந்து விட்டேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். பாருங்கள், இப்படியாக இயேசு சொல்லுகிறார். அதற்கு இயேசு, தோமாவே,
நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்கள், இந்த தோமா பாருங்கள், இயேசுவுக்காக மரித்து சுவிசேஷத்துக்காக ஹிந்து பிரீஸ்டால கொல்லப்பட்டு சென்ட் தோமஸ் மவுண்டில இயேசுவுக்காக மரித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த விசுவாசியாத மக்களுக்காக அவர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு இந்தியாவில ஊழியத்தை செய்து அவிசுவாசியா இருக்கிற அந்த இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவிசுவாசியா இருக்கிற இலங்கை மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல இயேசு அந்த தோமா தன்னுயிரை பார்க்க ஹிந்து பிரீஸ், ஹிந்து ஆதிக்கம் நிறைந்த இந்த இந்தியாவில பாருங்கள், ஒரு ஹிந்து பிரீஸ்டால கொல்லப்பட்டு மயிலாப்பூர் சென்னையில அவர் கொலை செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசுவுக்காக மரித்த தோமா அந்த அவனுடைய ஆத்துமா தேவனுடைய பலிபீடத்துக்கு போகிறது. இப்படியாக அவன் அவனுடைய புதிய உடல் கொடுக்கப்பட்டு ஒரு நித்திய வாழ்வை தோமா பெற்றுக் கொண்டதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அவிசுவாசிகளாக இருக்கிற மக்களுக்காக, மதத்தில வாழுகிற மக்களுக்காக பாருங்கள், தேவன் அன்புள்ளவராக அந்த மதத்தில வாழுகிற மக்கள் பாவத்தில வாழுகிறார்கள். ஒருத்தரை கொல்லுவது என்பது அது பிசாசனுடைய கிரிகையாக இருக்கிறது. எந்த மதத்திலே இருக்கிறவர்களும் பாருங்கள், இந்து தீவிரவாதிகள் கிறிஸ்டியனை கொல்லுகிறார்கள். அதே போல முஸ்லிம் தீவிரவாதிகள், கமாஸ், IS போன்ற தீவிரவாத இயக்கங்கள் பாருங்கள் கிறிஸ்தவர்களை கொல்லுகிறார்கள். இயேசுதான் மெய்யானவர், ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். கண்ணுள்ளவர் பார்க்காரோ, காதுள்ளவர் கேட்காரோ, ஒரு நாள் அவர் தண்டனைக்குரிய நாளாக வைத்திருக்கிறார். பாருங்கள், கொல்லுகிறவர்கள் கூட மனம் திரும்பி வரும் பொழுது அவர்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சுவிசேஷத்துல சவுலாக இருந்து பவுலாக வந்தவன் பாருங்கள், அவன் உடந்தையாக இருந்தான் இந்த கொலைக்கு. ஆனாலும் அவனை தேவன் அப்படியான ஒரு மகன் தான் எனக்கு வேண்டும். இன்றைக்கு ஊழியத்தில இப்படியாக சவுலை எடுத்து பவுலாக மாற்றி இயேசு இடைப்பட்டு முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம் என்று சவுலுக்கு சொல்லி பவுலாக மாற்றி அந்த ஊழியத்தில பயன்படுத்தினதை நாங்கள் வேதாகமத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியம், காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம், நாங்கள் தேவன் இருக்கிறார், அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து பரலோகத்தில் எங்களுக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவர் இமைக்கு பின் ஒரு மறுமையில அவரோடு கூட வாழுகிற வாழ்வை தந்திருக்கிறார். பாருங்கள், அதை நாங்கள் பார்க்கவில்லை, பரலோகத்தை நாங்கள் காணவில்லை. ஆனால் அவர் பரலோகத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை ருசித்திருக்கிறோம். ருசித்து அந்த பரலோக சந்தோஷத்தை, அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, இச்சையடக்கத்தை, விசுவாசத்தை, தயவை, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இப்படியான 9 விதமான நல்ல குணங்களை நாங்கள் சுவைத்திருக்கிறோம். அவருடைய வரங்களை சுவைத்திருக்கிறோம். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ரோமர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில இன்றைக்கு மதங்கள் விசுவாசியாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்கும். அவர்களுடைய தேவன் உண்மை உள்ளவர். அவரை நீங்கள் அறிய அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு நீங்கள் இன்னும் அதிகமாக அவர் உண்மையை, அவருடைய பரலோக பாக்கியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்கள், அவருடைய வசனங்கள் தேவனே, நாங்கள் பார்க்கும் பொழுது ரோமர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில, தேவனே சத்தியபரன் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. சத்தியத்தை தந்த தேவன் தான் சத்திய பரராக இருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் ஒரு மத வழிபாட்டுள்ள ஒரு குடும்பத்தில இருந்து தேவன் பிரித்து எடுக்கிறார். ஒரு சிலை வணக்கம் உள்ள ஒரு வழிபாடு. பாருங்கள், இன்றைக்கு இந்து மத, புத்திஸ்ட் மத, இப்படியான மத வழிபாடுகள் உள்ள ஒரு மகனாக இருந்த குடும்பத்திலே இருந்து ஆபிரகாமை அப்படியே பிரித்து எடுக்கிறார். பாருங்கள், அவன் ரோமர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில பார்க்கும் பொழுது, ரோமர் 4:20,
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்ற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். பாருங்கள், அந்த வயதில நோ சான்ஸ் பிள்ளை பெறுவதற்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாய்ப்பே இல்லை. டாக்டர் சொன்ன நோ சான்ஸ். ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். பரம வைத்தியர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் அவரை நம்பிவிட வேண்டும். பாருங்கள், இந்த கிறிஸ்தவர்கள் பாருங்கள், இன்றைக்கு பிற மதங்களில் இருக்கிறவர்களை மறிபண்ண கூடாது என்று தேவன் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:15 ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானம் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானம் அற்று ஒரு விசுவாசியோடு ஒரு புற மத மக்கள் இணைந்து சமாதானம் அற்று வாழக்கூடாது. சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், பார்க்கும் பொழுது நாங்கள் 2 கொரிந்தியர் 6:14 தேவன் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? எங்களுடைய தேவன் ஒளியுள்ள தேவன். இருள் அவரிடத்துல எள்ளளவேனும் இல்லை. ஒளியான தேவன் இருளில போய் இந்த மதங்களில திருமணங்களை முடித்து நுகத்தில் ஒரு நுகம் வரும், எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும், துன்பம் வரும். நான் பார்த்திருக்கிறேன், பல வயது போன காலத்துல கிறிஸ்தவர்கள் வரி பண்ணினவர்கள் கூட வேறு மதங்களை வரி பண்ணினவர்கள் ஒரு முதிர் வயதில பிரிந்து போறதை இப்ப பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிமித்தம் அந்த குடும்பங்கள் பிரிவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? பாருங்கள், விக்கிரகம் கண்டிருந்தும் பார்க்க முடியாதவை, காதிருந்தும் கேட்க முடியாது. எங்களுடைய தேவன் உயிருள்ள தேவனாக எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். பாருங்கள், நாங்கள் தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருடைய ஜனங்களாக எங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் முன்னே எங்களோட இருளான காலத்திலே நாங்கள் வாழ்ந்தோம். முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தபடி நான் இரக்கம் பெற்றேன். நீங்கள் இப்படியாக அவிசுவாசம் இருக்குமா இருந்தால் தேவனிடத்துல இரக்கத்தை கேட்க வேண்டும். எங்களுடைய தேவன் ஒரு இரக்கம் உள்ளவர். இரக்கமாக உடைய இரக்கத்தை கேட்டு நிற்கிறேன். பாருங்கள், தாவீது இப்படித்தான் ஜெபித்து அந்த இரக்கத்தை பெற்றுக் கொண்டான். நாங்கள் 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க தேவனுடைய சாயலாக ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மக்கள் பாவத்துல வாழக்கூடாது. பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்ததை நாங்கள் அவருடைய இரத்தம் தான் எங்களுடைய பாவங்களை கழுவுகிறது என்று உணரும் பொழுது எங்களுடைய பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வசனத்தை அறிய எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதாக இருக்கிறது. கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டால் நீங்கள் கட்டளை கொடுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில வருகிற தடைகளுக்கு, உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியும். திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன்.
அவரை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. அவருடைய பேழையில் ஏறிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அன்றைக்கு வெள்ளம் பெருக்கு வந்த பொழுது நோவாவின் பேழையில ஏறிக்கொண்டார்கள். பாருங்கள், இன்றைக்கு கூட இந்த வெள்ளப்பெருக்கு இன்றைக்கு டெக்சாஸ் மாநிலத்திலே பல அழிவுகள் நடக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு பொருள் அவர்கள் வாழ்க்கை முழுக்க சம்பாதித்த பொருட்கள் எல்லாம் ஒரு நொடியில, ஒரு வெள்ளப்பொருட்கள, ஒரு புயலில, ஒரு யுத்தத்தில தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்து போகிறது. பாருங்கள், இயேசுவை நீங்கள் இயேசுவை நம்பி இயேசுடத்துல வரும் பொழுது இந்த உலகம் ஒரு நிரந்தர உலகம் அல்ல. எங்களுக்கு இம்மைக்கு பின்பு மறுமையில வாழுகிற வாழ்வுதான் இயேசுடைய வாழ்வாக இருக்கிறது. இயேசு எங்களுக்கு தருகிற வாழ்வாக இருக்கிறது. பாருங்கள், அன்றைக்கு நாங்கள் ஆதியாகமம் 7-23 வசனத்துல பார்க்கும் பொழுது, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துகள் யாவும் அழிந்து அவர்கள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிறமாயின. நோவாவும் அவனுடனே பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நோவாவின் பேழையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விசுவாச பேழையில நாங்கள் ஏறிக்கொள்ள வேண்டும். இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோல இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நாங்கள் பேழைக்குள்ள ஏறிவிட்டோம். பாருங்கள், அவர் இயேசுதான் எங்களுடைய மாலுமியாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21-8 வசனத்துல, பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், இப்படியாக தொடர்ந்து பாவத்தில வாழுகிறவர்கள் எல்லோரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தம் எரிகிற கடலில தள்ளப்படுவார்கள். பாருங்கள், அந்த கடலில இயேசு அப்படியான அந்த கடலில வாழ அவருக்கு விருப்பம் இல்லை. மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் அவரிடத்துல, ஆண்டவரே என்னையும் அந்த பேழையில ஏற்றி கொள்ளும், அந்த கப்பலில ஏற்றி கொள்ளும் என்று கேளுங்கள். அவர் உங்களை ஏற்றி கொள்ளுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய பாவ மன்னிப்பை இயேசுவிடத்துல பெற்றுக்கொண்டு, அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் அந்த பேழையில ஏற்றிக் கொள்கிறவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி பாருங்கள், இதனுடைய பயணம் பரம கானான் தேசத்துக்கு, அந்த நித்தியமாக வாழுகிற இயேசுவோடு வாழுகிற கானான் தேசத்துக்கு நாங்கள் போகும் பொழுது பல தடைகள் வரும். புயல் அடிக்கும், காற்றடிக்கும், உபத்திரவம் உலகத்தில் உண்டு. இந்த உபத்திரங்களுக்கு கூடாக இயேசு எங்களை அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது. பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது. பரப்பரப்போடே செல்கின்றது, பரமன் வாழும் பரம் நோக்கி. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி ஆழம் நிறை கடலில் செல்கின்றது, அலை வந்து மோதியம் செல்கின்றது. ஆழம் நிறை கடலில் செல்கின்றது, அலை வந்து மோதியும் செல்கின்றது. ஆட்பரிப்போடே செல்கின்றது, ஆண்டவர் அதற்கு மாலுமியாம்.
ஆண்டவர் அதற்கு மாலுமியாம். ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ. நீடிய பொறுமையோடு செல்கின்றது, நீண்ட பயணமாக செல்கின்றது, நிலப்பலமாக செல்கின்றது, நிரந்தரமான இடத்தை காண. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவதை கேட்க போற ஒவ்வொருவரை நீர் அந்த வல்லவர் ஆட்சியத்திலே அந்த நிரந்தரமான வாழ்விலே ஒன்றான மித்தவனாய் உண்மையும் நீர் அனுப்பினவராய இயேசுவை அறிந்து கொண்ட அந்த நித்திய வாழ்விலே கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத உம்மோடு நித்தியமாக சதா காலமும் வாழுகிற வாழ்வில ஒவ்வொருவரையும் நித்திய பட்ஜெட் சங்கமம் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. நீர்தான் எங்களுடைய மாலுமி. நாங்கள் பயப்பட தேவையில்லை, திகைக்க தேவையில்லை. நீர் எங்களை பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறவராக இருக்கு. நிஜமான கானான் தேசம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நிழலான கானான் தேசத்துக்கு நீர் கொண்டு போய் விட்டீரே. ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல வாழுகிற எனக்கும் ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நிஜமான பரம கானான் தேசத்தை சதா காலங்களிலும் வாழுகிறது கானான் தேசத்தை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. எங்களை சீர்படுத்தும், சிறப்படுத்தும், பலப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். ஒருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோடு ஒருவரை என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.